ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? பாக்கியாவும் செல்வியும் ஹோட்டலில் சமைச்சிட்டு இருக்காங்க. செல்வி கேட்குறாங்க, என்னக்கா இன்னைக்கு யாருமே காணோம், இது வரைக்கும் 3 பேர் தான் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கோபி ஹோட்டலுக்கு வர்றாங்க. கோபி வந்தோடனே உள்ளே வந்து உட்காடுறாங்க. பாக்கியா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க, சாப்பிடத்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியாவிடம் காப்பி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. பாக்கியா வந்து காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கோபி காப்பியை குடிச்சிட்டு திருப்பி ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. அதுக்கு பாக்கியா, இன்னும் நீங்கள் எதுக்கு இங்கே உட்காந்துருக்குங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கோபி சொல்லிகிட்ருக்காங்க, அந்த கவுன்சிலர் என்ன தான் பிரச்சனை பண்ணுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கோபி சொல்லிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இவ்வளோ நாளாக தனியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எந்த பிரச்சனை வந்தாலும் அதே மாதிரி இப்போயும் நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கவுன்சிலர் 2 ஆட்களோட ஹோட்டலுக்கு வர்றாங்க. வந்துட்டு மினிஸ்டரை பார்த்து பிரச்சனையை தீர்த்துட்டீங்க, நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் தான் மேடம் அப்படின்னு சொல்லி கை கொடுங்க மேடம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியாவுக்கு பதிலாக கோபி கொடுக்குறாங்க. நீங்கள் யார், அவங்களுக்கு பதிலாக நீங்கள் கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சிலர் கேட்டுட்ருக்காங்க. அப்புறமா அந்த கவுன்சிலர் எங்களுக்கு பூரி வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கோபி, நைட் நேரத்தில் பூரி சாப்பிட்டா நல்லது இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பாக்கியா சொல்கிறாங்க, இப்போ இட்லி தோசை தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே கவுன்சிலர் சொல்கிறாங்க, இதாம்மா உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்காது, ஏதா ஒன்று கேட்டால் இல்லைன்னு தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கோபி சொல்கிறாங்க, நைட்டில் ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா ப்ரெஷர் எல்லாம் வந்துடும்னு கவுன்சிலர்கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. கோபி, இது யார், என்ன கேட்டாலும் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் அவர் பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் கவுன்சிலர் ஆட்கள்லாம் இப்போ தான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, திரும்பவும் வேண்டாம், அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கிளம்பி போக விட்டு சொல்கிறாங்க, கோபி பாக்கியாகிட்ட இவனை 2 அறை விட்டு இங்கேருந்து போக சொல்ல எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது, இப்போ தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு, அதனால தான் அமைதியாக இருந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, கொஞ்சம் ஒரு காப்பி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோபி பாக்கியா வந்து உடனே காப்பி போட்டு கொடுக்குறாங்க. பாக்கியாகிட்ட கோபி வந்து காசு கொடுக்குறாங்க காப்பிக்காக. நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே போகிறீங்களா, கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க. கோபி வெளியே வந்துடுறாங்க. கடையை மூட உதவி செய்கிறாங்க. செல்வி, நான் இப்படியே கிளம்புறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிளம்புறாங்க. பாக்கியா வண்டியை எடுக்க கோபி காரில் பாக்கியாவை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் பாக்கியா ஒரு இடத்துல வண்டியை உடனே கோபி காரில் இறங்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு பாக்கியா, எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி, சேஃப்டிக்காகத்தான் அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கோபி என்ன சொன்னாலும் கேட்காம ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்புறம் வீட்டில் வந்து பாக்கியா வந்து தூங்க போகிற நேரத்தில் வந்து ஈஸ்வரி தூங்காமல் இருப்பதை பார்த்துட்டு பாக்கியா போய் ஈஸ்வரிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சுதாகர்கிட்ட இனியா என்ன கேட்க போகிறாங்க, அதுக்கு சுதாகர் என்ன பதில் சொல்கிறாங்க என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.